போன மக்கள் இன்னைக்கு பார்க்குறது அனிமே ஃபீவர். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபேமஸான அனிமே பற்றி தான் பேச போகிறோம். இப்போ எந்த சோஷியல் மீடியாக்குள்ள போனாலும் இந்த நருட்டோவை பற்றி ஒரு போஸ்ட்டோ இல்லை ரீலோ கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தமிழ் டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே இந்த நருட்டோக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இந்த நருட்டோ பற்றி மீம் ரீல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நருட்டோவில் வர டைலாக்லாம் வச்சு நாங்கள் ரீல்ஸ் பண்ணி போகிறோம்டா அப்படின்ட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நருட்டோ நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த நருட்டோவை பற்றி உங்களுக்கு தெரியாத 20 உண்மைகள் தான் சொல்ல போகிறேன். இதில் ஏதாவது ஃபேக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலோ இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாலோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்கான்னு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்குள்ள ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸையும் ஏற்றி விட்டுருங்க. ஓகே காய்ஸ், நான் உங்களை அபினாஷ். வெல்கம் டு அனிமே ஃபீவர். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபேக்ட் நம்பர் 1. நருட்டோ கிளாசிக்கில் நருட்டோ ஒரு ஆரஞ்சு கலர் பேண்ட்டு போட்டிருப்பான். அப்படியே நருட்டோ ஷிப்பிடோனில் அதே ஆரஞ்சு கலர் பேண்ட்டு தான் போட்டிருப்பான். இங்கே கலர் தான் ஒன்றுன்னு பார்த்தா பேண்ட்டே ஒன்று தான். இந்த மேட்டர் வெளியே தெரியாம பாத்துக்கோ. பெரிய ஆள் சாமி நீங்க. நருட்டோ கிளாசிக்கில் நருட்டோ போட்டிருக்க பேண்ட் கீழே கொஞ்சம் பாருங்க. அந்த பேண்ட் அவனுக்கு பெருசாக இருந்திருக்கும். ஸோ அதனால அதை மடக்கி போட்டிருப்பான். நருட்டோ ஷிப்பிடானில் அவன் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருப்பான். ஸோ அதனால அந்த பேண்ட்டே அவனுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும். அதையே போட்டுருந்துருப்பான். நீ வேற மாதிரி வாத்தியாரு, நீ தான் எனக்கு எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். என் தலைவன் நருட்டோ எப்பயுமே மாஸ் தான். இங்கே நாட்கள் தான் போயிருக்கே தவிர என் தலைவனோட கேரக்டரும் மாதிரி இருக்காது, பேண்ட்டும் மாதிரி இருக்காது. என் தலைவன் எப்பயுமே மாஸ் தான். இந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 2. நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு பவர்ஃபுல்லான கிளான் தான் இந்த உச்சிகா கிளான். ஸோ இந்த கிளான்லேருந்து வந்த எல்லா கேரக்டர்ஸுமே பவர்ஃபுல்லாகவே இருந்திருப்பாங்க. இல்லை இந்த உச்சிகா அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பேப்பர் ஃபேன். இதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த உச்சிகாவோட சிம்பிள் வந்து ஒரு பேப்பர் ஃபேன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 3. நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்க எல்லா அக்காட்சுகி மெம்பரையும் நம்ம நருட்டோ மீட் பண்ணியிருப்பான். பட் இந்த ஒரு ஆளை தவிர. அது யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு 5 செகண்ட் தரேன். ஸோ அதுக்குள்ளே கண்டுபிடிங்க. எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஹானஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லணும், ஏமாற்றக்கூடாது. எஸ், ஹிடானா மட்டும் நருட்டோ கடைசி வரைக்கும் மீட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஹிடானா ஷிகமாரு அவன் கண்ட்ரோலில் எடுத்ததுக்கப்புறம் தான் நருட்டோ அந்த பேட்டில் ஃபீல்டுக்கே வருவான். அதுக்கப்புறம் ஹிடானும் செத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நருட்டோவும் ஹிடானும் மீட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியும் மீட் பண்ணிட்டதும் இல்லை. இந்த ஹிடானா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹிமாட்டல், அதாவது அழிவில்லாத ஒரு ஆள். ஆனால் இவனையே ஷிகமாரு போடுதல் இருப்பான். ஸோ இந்த நருட்டோவும் ஹிடானும் மீட் பண்ணாத விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 4. ஹினாட்டா, கீபா, ஷீனோ இந்த 3 பேரும் ஒரு டீமில் இருப்பாங்க. இதில் ஷீனோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான கேரக்டர். ஏன்னா இவன் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலுமே தோற்றுருக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு பயங்கரமான பவர்ஸ்லாம் இருக்கும். இவனால் பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கேரக்டரோட கண்ணை நீங்கள் ஒரு எபிசோடில் கூட பார்த்துருக்க முடியாது. ஏன்னா வந்து கண்ணாடி போட்டிருப்பான். ஆனால் ஒரு எபிசோடில் மட்டும் அவனோட கண்ணை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எபிசோட் 149 மட்டும்தான் அவனோட கண்ணை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வேறு எந்த எபிசோட்லையுமே அவனோட கண்ணை காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கேரக்டரை பொருட்டோவில் மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் கூட அவனோட கண்ணை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஷீனோ மாதிரி நிறைய அண்டர்ரேட்டடான கேரக்டர்ஸ் நருட்டோவில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நம்ம போடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 5. நருட்டோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள 9 டெயில் சீல் பண்ணியிருக்கிறதுனால அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டராக பார்த்துருப்பாங்க. நருட்டோவை சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது. அவனை எல்லாருமே வெறுத்திருப்பாங்க. அதில் சில பேர் நருட்டோ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த சோசா, நம்ம ஜோஜியோட அப்பா. நருட்டோ ஒரு எபிசோடில் ஸ்குவாலை தேடிட்டு போயிடுவான். அப்போ சோசா தலைமையில் ஒரு டீம் வந்து நருட்டோ தேடிட்டு இருப்பாங்க. அப்போ சோசா அந்த டீம் கிட்ட நருட்டோ நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்ச உடனே அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லுவார். இதுலேருந்தே தெரியுது சோசா நருட்டோ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு ஆள்னு. ஃபேக்ட் நம்பர் 6. டென்டன் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை சொல்லியே ஆகணும். டென்டனுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டைமை விட ஹொகாகே ஸ்டாச்சுவுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்லியே ஆகணும். டென்டன் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலையும் வின் பண்ணதே இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் டென்டன் வந்து ஒரு நல்ல கேரக்டர். இன்னுமே ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ என்னோட கருத்து அதான். ஃபேக்ட் நம்பர் 7. கீபா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி சொல்கிறத விட கீபா அக்கமாருன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த கீபா அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக இருக்கும். நம்பிட்டீங்களா? அது அவனோட உண்மையான ஹேரே கிடையாது. அது அவன் போட்டிருக்க ஜாக்கெட். அவனோட உண்மையான ஹேர் இப்படி தான் இருக்கும். அவன் போட்டிருக்க ஜாக்கெட் தான் அப்படி தெரியுது. வேணா அவன் கையை பாருங்க. இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அக்கமாரும் கீபாவும் ஒரே நாளில் தான் பிறந்தாங்களாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 8. நருட்டோ சீரிஸில் ஒரு பயங்கரமான பவர் தான் இந்த சேஜ் மோட். சேஜ் மோட் யூசர்ஸை கெங்ஜூட்ஸோவில் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சேஜ் மோட் பெயினார்க்கில் எந்த அளவுக்கு மாஸ் காட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த சேஜ் மோடை நருட்டோ வெறும் 7 நாளில் மாஸ்டர் பண்ணியிருப்பான். ஃபேக்ட் நம்பர் 9. நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி தான் இந்த டெமரி அந்த ஷிகமாருவோட லவ். டெமரி ஷிகமாரு என்ன தான் கலாய்ச்சாலும் அதை வந்து சந்தோஷமாக தான் எடுத்திருப்பான். இதில் ஒரு பயங்கரமான ஃபேக்ட் என்னன்னா, ஷிகமாருவை விட டெமரி 3 வயசு பெரிய பொண்ணான். ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 10. நருட்டோட சின்ன வயசில் அவங்க கூட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க.
அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கவே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட பசங்க கிட்ட நருட்டோ கிட்ட யாருமே பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனாலேயே அவனுக்கு சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஷிகமாருவை தவிர. ஏன்னா ஷிகமாருவோட அப்பாவான ஷிகாகு நாரா மட்டும்தான் ஷிகமாரு கிட்ட நருட்டோ கிட்ட பேசாத, அவனை மான்ஸ்டரை பார்க்காத, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்கவே மாட்டார். இதனால நருட்டோக்கு அவனோட சின்ன வயசில் ஷிகமாரு மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். ஷிகமாரோட ஃப்ரெண்டு தான் இந்த சோஜி. இதனால சோஜியும் நருட்டோட பேசியிருப்பான். இதனால இவங்க 2 பேர் மட்டும் தான் நருட்டோக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பானுங்க அவனோட சைல்டுஹுட் டேஸில். ஸோ இதனாலேயே எனக்கு ஷிகாகு நாரா மேலே தனி ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸ்மார்ட்டஸ்ட் மேன் இன் கொனகா வில்லேஜ் ஃபார் ஏ ரீசன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஷிகாகு நாராவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 11. உச்சிகாஸோட ஒரு பயங்கரமான பவர் தான் இந்த சுசனோ. ஸோ இந்த சுசனோ ஒரு கேரக்டருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் வைஸும் சரி, பவர் வைஸும் சரி. அப்படி இருக்கிற இந்த சுசனோவுக்கு மொத்தம் 6 விரலாம். ஃபேக்ட் நம்பர் 12. கக்காஷிக்கு 2 ஷேரிங்கன் கிடச்சதுக்கப்புறம் அவன் சுசனோவை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அந்த சுசனோவில் வந்து ஒரு பயங்கரமான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கக்காஷியோட ஃபேஸில் வந்து ஒரு மார்க் இருக்கும் அவன் கண்ணுக்கிட்ட. ஸோ அதே மார்க் அவனோட சுசனோலையும் இருக்கும். இதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஃபேக்ட் நம்பர் 13. அகாட்சிக்கு மெம்பரில் ஒரு ஆள் தான் இந்த காகுசு. காகுசும் ஹிடான் மாதிரி தான் ஒரு இமார்டல். இவனுக்கும் அழிவுங்கிறதே கிடையாது. இந்த காகுசு பற்றி நம்பவே முடியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இவனோட வயசு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50, 60 இல்லை 70? காகுசு 91 இயர்ஸ் ஓல்டு. இவனுக்கு 91 வயசாகுது. இந்த வயசுலேயும் டஃப் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். இவனை டிஃபீட் பண்ணுறதே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 14. 3 லிஜெண்டி சானின்லேயே ஒராச்சிமாருக்கு மட்டும்தான் பையனும் ஒருத்தன் இருந்திருப்பான். என்னதான் அவன் தத்தெடுத்து வளர்த்தாலும் 3 லிஜெண்டி சானின்லேயே ஒராச்சிமாருக்கு மட்டும்தான் பையனும் ஒருத்தன் இருந்திருப்பான். ஃபேக்ட் நம்பர் 15. நருட்டோ பிறந்தவொடனே அவனை ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ணது ஒபிட்டோ அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நான் கூட சோஷியல் மீடியாலாம் பார்த்துருக்கேன். ஒபிட்டோ தான் நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ணதுன்னு. பட் அது உண்மை இல்லை. நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ணது ஹிருசன் சருட்டோபியோட ஒய்ஃப் பிவாகோ சருட்டோபி. அதுக்கப்புறம் தான் ஒபிட்டோ ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 16. ஸோ இந்த விஷயம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிராயாவும் இத்தாச்சியும் ஒரே நாளில் தான் இறந்துருப்பாங்க, சேம் டேயில் தான். ஸோ இந்த விஷயம் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நருட்டோ சீரீஸில் இந்த 2 டெத்தையும் தான் யாராலையுமே அக்செப்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு எபிசோடாக இருந்திருக்கும் இந்த விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபேக்ட் நம்பர் 17. நருட்டோட ரைட்டரான கிஷிமோட்டோ சாக்குராவுக்கு மட்டும்தான் பிங்க் கலர் ஹேர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா மற்ற கேரக்டரை விட சாக்குரா வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாரு. பட் இங்கே நடந்ததோ வேறு. ஸோ சாக்குரா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 18. நருட்டோ சீரீஸில் 3 பேரை மட்டும்தான் காட் ஆஃப் ஷினோபின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 19. ஹிருசன் சருட்டோபி தான் இருக்கிறதுலே அதிக நாள் ஹொக்காகேவாக இருந்த ஆள். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலேயே ஹொக்காகேவாக இருந்திருப்பார். என்னதான் இருந்தாலும் இந்த ஹிருசன் சருட்டோபியை எனக்கு சில டைம் பிடிக்காது. ஏன்னா நருட்டோவை நான் பார்த்துக்கிறேன், நருட்டோக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோட அந்த பேக் ஸ்டோரி கேட்குறப்பலாம் எனக்கு ஹிருசனை சுத்தமாக பிடிக்காது. இல்லை எத்தனை பேருக்கு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபேக்ட் நம்பர் 20. இந்த விஷயமும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நருட்டோ சீரீஸில் 40% ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்கான். ஸோ இந்த 20 ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எத்தனை ஃபேக்ட் புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதில் இல்லாத சில ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோட பார்ட் 2ல் நான் அதை போடுறேன். ஸோ இது மாதிரி வேறு வீடியோவில் சந்திப்போம்.